வெல்கம் பேக் டு சேனல். இங்கே நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். ஃப்ரீ ஃபயர் டார்க் ப்ரோ என்ன விட்டு போயிட்டார். நான் தான் சொன்னேன் ஃப்ரீ ஃபயர் விளையாடி வீடியோ போடலாம் அப்படின்னு, விட்டு போயிட்டார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த வீடியோ வந்து இது போடலான்னு இருக்கேன். பிளாக் ஃபுட் செகண்ட் சி என்டர் ஆகல, எப்படி என்டர் ஆகுது, என்ன பண்ணால் என்ட்ரு ஆகும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக நான் போடுறேன். அண்ட் நான் சிகிஞ்சி போகிறதே காட்ட போகிறேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம எனக்கு ஃப்ரீ ஃபயர் எல்லாம் ஆட போகிறோம். ஆக்சுவலாக ஏதோ சொல்ல வந்தேன். இங்கே அது ஐயோ ஏதோ சொல்ல வந்தேன், வந்துட்டேன். பரவாயில்ல, வந்தேன். இது வந்து ஒரு பாட் அக்கௌண்ட், எழுதுகிற பையன் அப்படின்னு ஒரு பாட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு மேட்ச் அவனுங்க ட்விட்டர் முடிஞ்சோடனே இறக்கி விடுவானுங்க. அதுதான் விளையாட்டுங்கிறேன். இப்போ அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக காமிக்கலான்னு, அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு பிஆர் மேட்ச் மட்டும் போட்டுடலாம் அப்படின்னா. பின்னாடி வந்து சொல்கிறேன், கம்மா இல்லை முன்னாடி வந்து சொல்கிறேன். கொஞ்சா பாருங்க, எல்லாம் பின்னாடி தான் சொல்கிறானுங்க. சரி, ஏன்டா அப்படி இருக்கீங்க கேட்டீங்களா? ஓகே, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? கிளியராக கேட்குதா? ஹெட்ஷாட் போட் விளையாட தெரியாதா உனக்கு? இந்த பாட்டு பையனே ஒன்று அடிச்சிடுவான், அந்த மாதிரிலாம் சொல்லுவான் என்ன கிளாஸில். எல்லாம் வந்து பார்க்க சொல்லு, அவனுங்களுக்கே ஒழுங்காக விளையாட தெரியாது. ஃப்ரீ ஃபயர் ஒரே ஒரு கேம் ஏதோ நல்லா விளையாடணும் ஓவராக பேசுவாங்க. நீ ரோப்ளாக்ஸ் வா, மைண்ட் கிராஃப்ட் வா வச்சு செய்வான் அவனுங்களை. ஒரு கேமுக்கே இவ்வளோ ஓவராக சீன் போட்டால் எல்லா கேமுத்தையும் பூந்து கலகுறவனாலாம் ஏங்கிட்டேவா? கிராணி போகலான் இருக்குங்க. கிராணி எனக்கு கிராணி பிடிக்கும். ப்ரோ டார்க் ப்ரோவா ப்ரோ ஒரு மல்டிப்ளேயர் கேம் இருக்குது கிராணி மாதிரியே, அது விளையாடலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு பயம்ப்பா அப்படின்றாரு. எனக்கு ஆட தெரியாது, பயம்னு சொல்லி சமாளிக்கிறாரு. கைஸ், இந்த வீடியோ வந்து ஒரே ஒரு மேட்ச்சோட ஒரு சேலஞ்ச். இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே நான் புயா அடிச்சிட்டேன்னா இந்த வீடியோ முடிச்சிடுவேன். அடிக்கலைன்னா அடுத்த மேட்ச் எப்போ புயா அடிக்கிறேனோ அப்போ தான் வந்து நான் நிறுத்துவேன். ஓகே, சேலஞ்ச் ஓகே. பாருங்க, இந்த ட்ரிக்கெல்லாம் நான் தான் பண்ணி நிற்பேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்து தான் அவரே பண்ண ஆரம்பித்தேன். அரே டார்க் எனக்கே விளையாட தெரியாது. எனிமி ஓடாம இருங்க, ஓடாதீங்கடா. ஓடாம இருங்க, எப்படி கேவலமா விக்கெட் போட்டுடலாம், அடிச்சிட போகிறான். அப்புறம் புயா அடிக்கலாம், சேலஞ்சு வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு என்னன்னு தெரில, இப்போலாம் விளையாடவே பிடிக்கல ஃப்ரீ ஃபயர். ஃபஸ்ட்டெல்லாம் விளையாடுவேன், ஜாலியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போது பார்த்தா ஒருத்தருமே ஆன்லைன் இல்லை. கைஸ், ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையை பற்றி பேசலான்னு. என்னாச்சுன்னா, நான் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து நான் வேறு இமெயில் வச்சுருந்தேன். வேறு ஒரு இமெயிலு, அந்த இமெயிலில் தான் நான் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி விளையாண்டுருந்தேன். அப்போலாம் ஃபஸ்ட்டு அந்த இமெயில் வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டே மறந்து டெலீட் பண்ணிட்டேன். அப்புறமா ஏதோ மூவ் பண்ணி ரெக்கவர் பண்ணி
எடுக்கணும். எடுத்துகிட்டு வந்தால் அந்த கரீனாக்கான 2 நாள் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னா. சரிப்பா சரி அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணேன். 2 நாள் வரல. வந்து திரும்பவும் ஒரு வாட்டி டெலிட் பண்ணிட்டு ரெக்கவர் பண்ணேன். அப்புறம் இங்கே வந்து லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணி அது கரீனா வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டான். சரி பார்க்கலாம். அதனால் நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்லேயே விளையாட ஆரம்பிச்சு. அண்ட் கைஸ் பிளாக் ஷூட்லேயும் அதே தான். எனக்கு பிடிச்ச ஒரு அக்கௌண்ட் அது. பிளாக் ஷூட் அக்கௌண்ட்டு வந்து எம்டிஜின்னு ஒரு அக்கௌண்ட்டு நான் காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட் எபிசோட்லேயோ காமிச்சிருப்பேன். எம்டிஜி அப்படின்னு ஃப்ளெக்ஸ் பண்ணியிருப்போம் உங்ககிட்ட. ஆனால் ஒன்றுமே இருக்காது. என்ன சொல்லின்னு இருந்தேன், ஐயோ மறந்துட்டேன். நடுவில் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. சரி டீ வந்து சொக்கா இதுதான் சொல்லியிருந்தேன். ரோப்ளாக்ஸ் என்னுடைய அக்கௌண்ட் எம்டிஜி. அந்த அக்கௌண்ட்டில் வந்து 3rd சி போனோடனே அந்த அக்கௌண்ட்டில் ஆடலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? லாங் வீடியோ எவன் பார்க்குறான்? ஷார்ட்ஸ் போட்டாலே ஒழுங்காக பார்க்க மாட்டீங்க. லாங் வீடியோ எவன் பார்ப்பான்? எதுவும் தனியாக பேசுகிற மாதிரி இருக்கும் வியூஸ்லாம் போகலன்னா. பூயா கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பை பை, டாடா, see you.